ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் காளான் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரிஜினல் காளான் தாங்க எடுத்திருக்கேன். இந்த காளான் வந்து மழை காலத்தில் பூமியிலேருந்து தானாகவே விளையிறது. நல்லா மண்ணாக இருக்கும். இது நல்லா அலசி வச்சுக்கிறணும். வேறு எல்லாத்தையுமே நம்ம கூட சேர்த்துக்கிறலாம். இது வந்து புரோட்டீன் சத்து அவ்வளோ இருக்குங்க, ரொம்ப நல்லது. இது கிடைக்கிறதே ரொம்ப பெருசு. ஒரு வடைச்சட்டில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காயும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கரலாம், ஒரு 7-8 பூடு. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இது கொத்தமல்லி தழை காம்புங்க. கொத்தமல்லி தலையோட காம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கரலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கீங்க. இதில் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துக்கரலாம். இதை சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாமுங்க. எண்ணெய் காயவும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இதுவுமே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம காளானை சேர்த்து வதக்கிடலாம். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, எண்ணெயிலே நல்லா காளானை வதக்கிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை. காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறலாம். அரைச்ச அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமா எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.